ஓர் இடைத்தேர்தலின் வழியாக அதிமுகவுக்கு கிடைத்த சின்னம் இரட்டை இலை. அதனால் தானோ என்னவோ இடைத்தேர்தல்களை வைத்து பல சர்ச்சைகளும் சிக்கல்களும் இரட்டை இலையை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு இடைத்தேர்தல் இரட்டை இலை சின்னத்தை வாங்கி தந்தது என்றால் இன்னொரு இடைத்தேர்தல் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி போட்டிருக்கிறது. ஒரு இடைத்தேர்தல் இரட்டை இலையை மீட்டு தந்திருக்கிறது என்றால் மற்றொரு இடைத்தேர்தல் இரட்டை இலைக்கு அதிர்ச்சி தோல்வியை தந்திருக்கிறது. ஓரிரு இடைத்தேர்தல்கள் இரட்டை இலைக்கு அபார வெற்றியை தந்து இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கின்றன. இப்படி அதிமுகவின் அரை நூற்றாண்டு கால அரசியல் பயணத்தில் இடைத்தேர்தலையும் இரட்டை இலை சின்னத்தையும் சுற்றி எழுந்த சர்ச்சைகளையும் சம்பவங்களையும் விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் தனது செல்வாக்கை தொண்டர்களுக்கும் தனது அரசியல் எதிரியான திமுகவுக்கும் நிரூபிப்பதற்கு ஏதுவான ஒரு களத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் திண்டுக்கல் மக்களவை தொகுதி உறுப்பினரான திமுகவை சேர்ந்த ராஜாங்கம் திடீரென மரணமடைந்துவிட அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தது தேர்தல் ஆணையம். அந்த அறிவிப்பு எம்ஜிஆரை உற்சாகப்படுத்தியது. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடும் என்று அறிவித்து அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஒரு சேர கிளப்பினார் எம்ஜிஆர். அதிர்ச்சிக்கு காரணம் கட்சி ஆரம்பித்த கையோடு வந்த முதல் இடைத்தேர்தலில் களமிறங்குவது என்று எம்ஜிஆர் எடுத்த முடிவு. ஆச்சரியத்திற்கு காரணம் எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த வேட்பாளர். அதிமுக வேட்பாளராக திண்டுக்கல்லில் யாரை நிறுத்துவது என்ற கேள்வி எழுந்த பொழுது எம்ஜிஆரின் முன் இளம் வழக்கறிஞர்கள் முத்தையா, மாயன் என்ற இருவர் இருந்தனர். அந்த இருவர் பற்றியும் ஆர்.எம். வீரப்பன், எஸ்.டி. சோமசுந்தரம் உள்ளிட்டோர் எம்ஜிஆருக்கு விவரித்தனர். வேட்பாளரின் செல்வாக்கு, சாதி பலம் உள்ளிட்ட அம்சங்களை கணக்கிட்டு பார்த்த எம்ஜிஆர் அந்த இருவரில் வழக்கறிஞர் மாயனுக்கு மாயத்தேவர் என்று பெயர் மாற்றி வேட்பாளராக அறிவித்தார். வாய்ப்பு கிடைக்காத வழக்கறிஞர் முத்தையா பின்னாளில் சேடபட்டி முத்தையாவாக உருவெடுத்தார். புதிய கட்சியான அதிமுகவுக்கு தனி சின்னம் ஏதுமில்லாததால் தனக்கான சின்னத்தை தேர்வு செய்ய மதுரை மாவட்ட ஆட்சியரை அணுகினார் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர். அவரிடம் 16 சுயேட்சை சின்னங்கள் காட்டப்பட்டன. அவற்றிலிருந்து இரட்டை இலை சின்னத்தை தேர்வு செய்தார் மாயத்தேவர். அந்த நொடியில் அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்திற்குமான உறவு ஏற்பட்டது. அத்தனை சின்னங்களில் இருந்து இரட்டை இலையை தேர்வு செய்தது ஏன் என்று மாயத்தேவரை கேட்டார் எம்ஜிஆர். இரண்டாம் உலகப் போரில் வின்ஸ்டன் சர்ச்சில் வெற்றியின் சின்னமாக இரட்டை விரல்களை காட்டியது போல நீங்களும் இரட்டை விரல்களை காட்ட வசதியாக இருக்கும் என்றார் மாயத்தேவர். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். இரட்டை இலை முதன்முறையாக களம் கண்ட திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் பொன் முத்துராமலிங்கத்தை நிறுத்தினார் முதலமைச்சர் கருணாநிதி. அதிமுகவுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சங்கரையா போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார். இந்திரா காங்கிரஸ் கட்சி சீமைச்சாமியை வேட்பாளராக நிறுத்தி ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக NSV சித்தன் நிறுத்தப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிடுவதில் சர்ச்சைகள் வெடித்தன என்றார். படம் வெளியாகி வெற்றி பெற்றது. எம்ஜிஆருக்கு உத்வேகத்தை கொடுத்தது. நாஞ்சில் மனோகரன் தலைமையில் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர். அதன் பிறகு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினார் எம்ஜிஆர். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் மத்தியில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் சுமார் 5 லட்சம் வாக்குகள் பதிவான இரட்டை இலை என்கின்ற சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட மாயத்தேவர் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இங்கே வியப்பு என்னவென்றால் அன்றைய ஆளுங்கட்சியான திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதும் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் NSV சித்தன் 2ஆம் இடத்திற்கு வந்ததும் தான். அந்த வகையில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற முதல் மக்களவை உறுப்பினரானார் மாயத்தேவர். திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு அடுத்து இரட்டை இலை சின்னம் அதிகம் கவனிக்கப்பட்ட இடைத்தேர்தல் என்று 1974ஆம் ஆண்டு நடந்த கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை சொல்ல வேண்டும். இரட்டை இலை சின்னம் மக்கள் மத்தியில் அறிமுகமாகிய சில மாதங்களில் கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. திமுக வேட்பாளரின் மரணத்தால் வந்த அந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அரங்கநாயகம் போட்டியிட்டார். முந்தைய இடைத்தேர்தலில் சுயேட்சை சின்னமாக இருந்த இரட்டை இலை கோவை மேற்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு அதிகாரப்பூர்வமாக தரப்பட்டது. எப்படி அதிமுகவின் முதல் அதிகாரப்பூர்வ மக்களவை உறுப்பினராக மாயத்தேவர் சென்றாரோ அதுபோல அதிமுகவின் முதல் அதிகாரப்பூர்வ சட்டமன்ற உறுப்பினராக அரங்கநாயகத்தை அனுப்புவதற்காக அதிகபட்சமாக உழைப்பை செலுத்தினார் எம்ஜிஆர். உழைப்பு கடுமையாக இருந்தது போலவே தேர்தல் வெற்றியும் கடினமாகவே இருந்தது.
அது அதிமுக வேட்பாளர் அரங்கநாயகம் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையில் எதிரொலித்தது. முந்தைய திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இரட்டை இலை சின்னம் கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெறும் 300 வாக்குகள் வித்தியாசத்திலேயே அதிமுக வேட்பாளருக்கு வெற்றியை கொடுத்தது என்றார். இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் சென்ற முதல் அதிமுக உறுப்பினர் என்ற பெருமை அரங்கநாயகத்திற்கு கிடைத்தது. அதன் பிறகு இரட்டை இலை பெரிய அளவிலான சர்ச்சையில் சிக்கியது எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகுதான். அப்போது அதிமுக இரண்டாக உடைந்தது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி எம்ஜிஆர் தலைமையில் ஓர் அணியும் ஜெயலலிதா தலைமையிலான இன்னொரு அணியும் உருவாகின. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது 2 அணிகளுமே இரட்டை இலை சின்னத்திற்கு சொந்தம் கொண்டாடின. அதிமுகவின் கூட்டணி கட்சியும் மத்திய ஆளுங்கட்சியுமான காங்கிரசும் அதன் தலைவர் ராஜீவ்காந்தியும் ஒருங்கிணைந்த அதிமுகவையே விரும்பினர் என்றார். அதிமுக பிரிந்து கிடக்கும் நிலையில் காங்கிரசுக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்ற கோணத்தில் யோசித்தார். எல்லா விதமான அரசியல் கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டு பார்த்த டெல்லி இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் கொடுப்பதில்லை என்று தீர்மானித்தது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது இந்திய தேர்தல் ஆணையம். ஆம், 16 ஆண்டுகளாக தேர்தல் பயணத்தில் இருந்த இரட்டை இலை சின்னம் அப்போதுதான் முதன்முறையாக முடக்கி வைக்கப்பட்டது. என்றாலும் அதிமுகவின் 2 அணிகளும் தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக 2 சுயேட்சை சின்னங்களை ஒதுக்கியது இந்திய தேர்தல் ஆணையம். அதன்படி அதிமுக ஜானகி அணிக்கு ஜோடி புறா சின்னமும் அதிமுக ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் தரப்பட்டன. தனது அணியின் சின்னத்தை இரட்டை புறா என்று அழைத்துக் கொள்ள பிரத்யேக அனுமதியை பெற்றுக் கொண்டார் ஜானகி எம்ஜிஆர். இரட்டை இலை இல்லாத 89ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் ஜானகி எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருக்குமே பாதகமாகவே வந்தன. அதிலும் ஜானகி அணி படு தோல்வியை சந்தித்தது. இனியும் பிரிந்து கிடப்பதோ இரட்டை இலை சின்னம் முடங்கி கிடப்பதோ அதிமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று ஜானகி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருவருமே உணர்ந்தனர். அதன் விளைவாக 2 அணிகளும் அதிகாரப்பூர்வமாக இணைந்தன. அதனைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக 2 தரப்பிலும் இருந்து தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் திரும்ப பெறப்படவே இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவுக்கே தரப்பட்டது. இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவுக்கு கிடைத்ததில் ஜானகி எம்ஜிஆரின் முடிவு முக்கியமானது. மீண்டும் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு தரப்பட்ட நிலையில்தான் 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஒதுக்கப்பட்ட மருங்காபுரி, மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தனது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உருவானது. அல்லது இரட்டை இலை மீண்டும் கிடைத்துள்ள நிலையில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டிய கட்டாயம் ஜெயலலிதாவுக்கு உருவானது. அதேபோல ஆளுங்கட்சியான திமுகவும் தனது பலத்தை உறுதி செய்ய தயாராகி இருந்தது. மருங்காபுரி தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியில் ஈடுபட்டன. மதுரை கிழக்கு தொகுதியில் அதிமுகவுக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே போட்டி உருவானது. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மருங்காபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் செங்குட்டுவனை 10,000க்கும் அதிகமான வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தார் அதிமுக வேட்பாளர் பொன்னுச்சாமி. மதுரை கிழக்கு தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சங்கரையாவை 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அதிமுக வேட்பாளர் SR ராதா. அதிமுகவின் 2 பிரிவுகளும் இணைந்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்த பிறகு நடந்த முதல் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுக வேட்பாளரும் அதன் கூட்டணி வேட்பாளரும் தோல்வியடைந்ததும் இரட்டை இலையில் நின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அந்த வகையில் மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி அதிமுகவின் வரலாற்றில் முக்கியமான திருப்புமுனை. எப்படி எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து அதிமுக இரண்டாக உடைந்து இரட்டை இலை சின்னத்திற்கு சிக்கல் ஏற்பட்டதோ அதுபோல ஜெயலலிதா மரணத்தை தொடர்ந்து அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் சிக்கல் உருவாகும். அது RK நகர் என்கின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வெடித்தது. அந்த சமயத்தில் சசிகலா ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி இருந்தார். கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும்
நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அப்போது அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்ததால் அதிமுக துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருந்தார். இன்னொரு பக்கம் சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து தனித்து இயங்கிக் கொண்டிருந்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான பிரிவினர் தாங்களே உண்மையான அதிமுக என்று சொல்லி கட்சியின் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் வேட்பாளரான மதுசூதனனுக்கே ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை அணுகினர். ஆனால் சசிகலா தரப்போ அதிகாரப்பூர்வ அதிமுகவான தங்களுக்கே இரட்டை இலை சின்னத்தில் உரிமை இருக்கிறது, ஆகவே தங்கள் வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கே இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னது. இருதரப்பினரும் தத்தமது ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தனர். ஆனால் இருதரப்பினராலும் தரப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து பரிசீலித்து முடிவுக்கு வருவதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவை என்பதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதாக அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். 1989 ஆண்டு மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்த இரட்டை இலை சற்றேறக்குறைய கால் நூற்றாண்டு கழித்து இரண்டாவது முறையாக முடக்கப்பட்டது. முதன்முறையாக முடக்கப்பட்டது எப்படி அதிமுகவுக்கு பெரும் தோல்வியை கொடுத்ததோ அதுபோலவே இம்முறையும் பெரும் சரிவை கொடுக்கும் என்றே அரசியல் நோக்கர்கள் கணித்தனர். இரட்டை இலை சின்னத்தை முடக்கியதோடு அதிமுகவின் சசிகலா பிரிவிற்கு அஇஅதிமுக அம்மா என்றும் அதிமுக ஓ பன்னீர்செல்வம் பிரிவிற்கு அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா என்றும் பெயர் கொடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம். அத்தோடு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக சசிகலா பிரிவிற்கு தொப்பி சின்னத்தையும் ஓ பன்னீர்செல்வம் பிரிவிற்கு இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். அதிமுகவில் யாருக்கு செல்வாக்கு உள்ளது என்பதை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உறுதி செய்யக்கூடும். அதிமுகவில் நிலவும் உட்கட்சி மோதலுக்கு முடிவு கட்டும் என்பன போன்ற எதிர்பார்ப்புகளுக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் தொடங்கியது. சசிகலா அணியின் வேட்பாளரான டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிட்ட மதுசூதனனுக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவே வாக்காளர்களுக்கு அதிக அளவில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம். இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒன்றாக இணையவே டிடிவி தினகரன் தனித்து செயல்பட தொடங்கினார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எடுத்த சட்ட ரீதியிலான முயற்சிகளின் பலனாக இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவுக்கே ஒதுக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எங்கள் பக்கம் இரட்டலை கிடைத்திருக்கின்றது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசையோடு எல்லாம் இவருடைய நல்லாசையோடு நியாயத்தின் பக்கம் தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. 1.5 கோடி தொண்டர்கள் மகிழ்கின்ற அளவுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. இரட்டை சின்னம் எங்கள் பக்கம் கிடைத்திருக்கின்றது. அதுநாள் வரை இரட்டை இலை சின்னத்தை வேட்பாளருக்கு ஒதுக்கும் அதிகாரம் அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உரித்தானதாக இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அணிகள் இணைந்த பிறகு கட்சியின் அமைப்பு விதிகளில் முக்கியமான திருத்தங்கள் செய்யப்பட்டன. பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பதவிகள் உருவாக்கப்பட்டு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கும் அதிகாரம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருக்கும் தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்ட ஆர்கே நகர் தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தின் வேட்பாளராக மதுசூதனனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக டிடிவி தினகரனும் போட்டியிட்டனர். அதிமுகவின் மதுசூதனனுக்கு இரட்டை இலை சின்னமும் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. உண்மையில் ரத்து செய்யப்பட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட தொப்பி சின்னத்தையே மீண்டும் கோரினார் டிடிவி தினகரன். ஆனால் அதற்கு பதிலாக குக்கர் சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். திமுக வேட்பாளராக மருது கணேஷ் நிறுத்தப்பட்டார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடந்து முடிந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை, திமுகவின் உதயசூரியன் என்கின்ற இருவரும் சின்னங்களையும் எதிர்த்து குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். உண்மையில் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த போதும் இடைத்தேர்தலில் அவர் சுயேட்சை வேட்பாளராகவே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த வகையில் அதிமுக திமுக வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சையாக வெற்றி பெற்றிருந்தார் டிடிவி தினகரன்.
சரியாக சொல்வதென்றால் டிடிவி தினகரனுக்கு 89,000 வாக்குகளும் அதிமுக வேட்பாளருக்கு 48,000 வாக்குகளும் கிடைத்திருந்தன. இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 40,000த்திற்கும் அதிகம். மூன்றாவதாக வந்த திமுக வேட்பாளர் மருது கணேஷ் 25,000த்திற்கும் குறைவான வாக்குகளையே பெற்றார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் மதுசூதனனை விட ஏனைய வேட்பாளர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்தனர். 2017ஆம் ஆண்டில் நடந்து முடிந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற பிரச்சனை எழவில்லை. குறிப்பாக 2019ஆம் ஆண்டில் நடந்த மக்களவைத் தேர்தல், அதன் பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல், அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றில் இரட்டை இலை சின்னம் குறித்து எந்த ஒரு சர்ச்சையும் எழவில்லை. 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் முளைத்து இருவரும் இருவேறு துருவங்களுக்கு சென்ற பிறகு மீண்டும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான சிக்கல்கள் உருவாகின. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் விடுபட்ட இடங்களுக்கு 2022ஆம் ஆண்டு ஜூலையில் நடந்த இடைத்தேர்தல்களில் அதிமுக வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்கும் படிவத்தில் கையெழுத்திடுவது குறித்து கேள்வி எழுந்தது. அப்போது ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் படிவத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை. அதன் காரணமாக அதிமுக வேட்பாளர்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டனர். அந்த நிலை அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தொடர்ந்தால் என்ன ஆவது என்ற கேள்வி அதிமுகவிற்குள் எழுந்த சூழலில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா அகால மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருந்ததால் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸை போட்டியிடும் என்று திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளராக EVKS இளங்கோவனை அறிவித்தது காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை. அதிமுக கூட்டணி சார்பில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளரான யுவராஜ். அதனால் இடைத்தேர்தலில் தமாக போட்டியிடக் கூடும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதிமுக மூத்த தலைவர்கள் தமாக தலைவர் GK வாசனை நேரில் சந்தித்து பேசினர். அதன் பிறகு கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அதிமுக வேட்பாளரை ஆதரிக்கப் போவதாக அறிவித்தார் GK வாசன். அதனைத் தொடர்ந்து பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு சந்தித்து பேசியது. அதேபோல தமிழ்நாடு பாஜக, தமாகவினரை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். இன்று வரை இந்த நிமிஷம் வரை எப்பொழுதும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை, தொண்டருடைய கோரிக்கையும் அதுதான். எங்களிடமும் கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு விருப்பம் எங்களிடம் தெரிவித்தால் உறுதியாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். முடக்குவதற்கு எந்த காலத்திலும் பன்னீர்செல்வம் தடையாக இருக்க மாட்டார் என்பதை தெரிவித்துக் எங்களை பொறுத்தவரையில் இரட்டை இலை கிடைக்கவில்லை என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்படுவது சின்னத்தில் தான் கொடிவெட்டு சூழ்நிலை ஏற்படும். EPSம் OPSம் இடைத்தேர்தலுக்கு ஆயத்தமான நிலையில் இரட்டை இலை யாருக்கு என்ற கேள்வி எழுந்தது. அப்போது அதிமுக பொதுக்குழு குறித்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்ததால் அதில் ஓர் இடைவீட்டு மனுவை தாக்கல் செய்தது EPS தரப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இடைக்கால பொதுச் செயலாளராக EPSஐ அங்கீகரிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரியது EPS தரப்பு. அது தொடர்பான தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்க பொதுக்குழு வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் EPSஐ இடைக்கால பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கவில்லை என்றும் இரட்டை இலை முடக்கப்படவில்லை என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்குவது அந்த தொகுதி தேர்தல் அலுவலரின் பொறுப்பு என்றும் விளக்கம் கொடுத்தது தேர்தல் ஆணையம். பிறகு EPS OPS தரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மட்டுமான உத்தரவு என்று சொல்லி EPS OPS ஆகிய இரு தரப்பையும் உள்ளடக்கிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மூலம் சுற்றறிக்கை அனுப்பி அவர்கள் வழியாக ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து அதற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது.
இடைப்பட்ட காலத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவருமே வேட்பாளர்களை அறிவித்திருந்தனர். அதில் ஓபிஎஸ் வேட்பாளர் செந்தில் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே பாஜக தலைவர்கள் எடுத்த சமரச முயற்சிகளால் இபிஎஸ்ஸின் வேட்பாளரின் வேட்புமனு தாக்கல் ஒத்திவைக்கப்பட்டது. இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் தனித்தனியே வேட்பாளர்களை நிறுத்தாமல் பொது வேட்பாளரை இரட்டை இலையில் நிறுத்த வேண்டும் என்பது பாஜகவின் கோரிக்கையாக இருந்தது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு வந்ததால் இபிஎஸ் அறிவித்த தென்னரசுவை வேட்பாளராக முன்மொழிந்து அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பினார் தமிழ்மகன் உசேன். அதனைத் தொடர்ந்து தனது வேட்பாளரை திரும்ப பெற்று இரட்டை இலைக்கு வாக்கு கேட்க இருப்பதாக அறிவித்தார் ஓபிஎஸ். எங்களுடைய வேட்பாளர் அருமை தம்பி செந்தில் முருகன் எம்பிஏ லண்டன் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து விலகுகிறார். பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனுப்பி வைத்த சுற்றறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தார் தமிழ்மகன் உசேன். அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளருக்கு சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதற்கான ஏபி படிவங்களில் கையெழுத்திட அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உரிமை கொடுத்திருப்பதாக கடிதம் அனுப்பியது தேர்தல் ஆணையம். அதன் மூலம் இபிஎஸ் அறிவித்த தென்னரசு இரட்டை இலையில் போட்டியிடும் வாய்ப்பு உறுதியானது. இடைத்தேர்தலை ஒட்டி இரட்டை இலை முடக்கப்படுமோ என்ற அதிமுகவினர் அஞ்சிய நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவு இரட்டை இலையை தக்க வைத்தது. என்றாலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு சுமார் 44,000 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். இரட்டை இலை சின்னத்திற்கு சுமார் 26% வாக்குகள் மட்டுமே கிடைத்தது என்பது அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் கிடைத்த பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது.